அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அ சமைக்கிறதுக்கு கூட தெரியாது எனக்கு. அம்மா வீட்ல இருக்க சொல்ல. ஏன்னா 2 அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானு, எங்க அண்ணா, எங்க அம்மா தான். அப்பா இறந்துட்டாங்க. அந்த கொஞ்சம் ஒரு உலக்கு சாதம் வைக்க தெரியும், ஒரு சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்த சமையலெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவங்க வந்து காரைக்குடி சைடு, சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர்னு ஒரு சின்ன கிராமம், வேலனிப்பட்டின்னு. ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமம். கிராமம்தான் அது, எல்லாரும் ஏதோன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீமக்கருவ காடு தான். ஆனால் எங்களுக்கு அதுதான் சொர்க்கம். எனக்கு அதுதான் சொர்க்கம், என் பிள்ளைங்களுக்கும் அதுதான் சொர்க்கம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர். அந்த ஊரில் வந்து சமையல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாடுனாலே சமையல் நல்லாயிருக்கும் இல்லையா? அவங்க அப்படி எங்கள் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரு, மாமனார், அவரோட அண்ணன், அப்படி எல்லாருமே வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே இருக்காங்க. எங்கள் பங்காளிங்களும் எங்கள் வீட்டுக்காரோட பெரியப்பா, அந்த மாதிரி பசங்க, பெரியப்பாங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாமே ஹோட்டல் பிஸ்னஸ் தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமையலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி அவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுக்கிட்டது தான்.